வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு ஹிசாப்பூரில் உள்ள ஒரு வியாபாரியை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இன்று மற்றொரு வியாபாரியை சந்திப்போம். அந்த பெண் வியாபாரி புடவை வியாபாரம் செய்ய தொடங்கியுள்ளார். ஆனால் அவரால் அதிக லாபம் ஈட்ட முடியவில்லை. கமலாவுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவளுக்கு உதவ லட்சுமி அக்கா உடனே வராமலா இருப்பார். கமலா, உன் புடவைகளுக்கு சரியான விலையை நிர்ணயம் செய். அக்கா, சரியான விலையை வைத்தால் நாங்கள் நஷ்டப்பட வேண்டியுள்ளது. ஏன்? நீங்களே பாருங்கள். நான் இதே போன்ற ஒரு புடவையை 600 ரூபாய்க்கு வாங்கினேன். அதோடு அதை பேக் செய்ய 10 ரூபாய் செலவழித்தேன். அதனால் அதை 800 ரூபாய்க்கு விற்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் ஜம்னா அத்தை பேரம் பேசி 700 ரூபாய்க்கு வாங்கிவிட்டார்கள். அதனால் எனக்கு 90 ரூபாய் மட்டுமே லாபம் கிடைத்தது. கமலா, உனது உண்மையான லாபம் இதைவிட குறைவுதான். என்ன சொல்கிறீர்கள் அக்கா? நீ புடவையை 600 ரூபாய்க்கு வாங்கினாய். அதை பேக் செய்ய 10 ரூபாய் செலவழித்தாய். இதை தவிர போக்குவரத்துக்கும் செலவழித்திருப்பாய் இல்லையா? இதன் பொருள் ஒரு புடவைக்காக நீ 610 ரூபாய்க்கும் மேல் செலவழித்திருக்கிறாய். ஆனால் அதை 700 ரூபாய்க்கு மட்டும்தான் உன்னால் விற்க முடிந்தது. அப்படியானால் இந்த சூழ்நிலையில் உனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? இப்படியே போனால் என் வியாபாரத்தை தொடங்குவதற்கு முன்பே மூட வேண்டியிருக்கும் போலிருக்கிறதே. வியாபாரத்தில் நீ கணக்குகளை சரியாக பார்க்க வேண்டும். புடவையை விற்கும் போது அதற்காக செலவழித்த பணத்தை மட்டுமே கணக்கிட்டாய். ஆனால் நாள் முழுவதும் நீ போட்ட உழைப்புக்கு என்ன பதில்? இது போன்ற புடவைகள் நகரத்தில் 1500 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. நீ குறைந்தபட்சம் 1000 ரூபாய்க்காவது விற்க வேண்டும். அக்கா, ஆனால் மக்கள் பேரம் பேசி சொல்வதை விட குறைந்த விலையில் புடவையை வாங்குவார்களே. இந்த பிரச்சனைக்கும் என்னிடம் ஒரு தீர்வு இருக்கிறது. வாடிக்கையாளர்களுக்கு தள்ளுபடி கொடு. அதாவது ஒரு பொருளின் அசல் விலையை விட சற்று குறைவான பணத்திற்கு அதை விற்பனை செய். அக்கா, விலையை இதற்கு மேல் எப்படி குறைப்பது? கவலைப்படாதே. நீ புடவையை 600 ரூபாய்க்கு வாங்கினாய். அதற்காக 30 ரூபாய் கூடுதலாக செலவு செய்ததாக வைத்துக்கொள். அப்படியானால் உன் கொள்முதல் விலை சுமார் 630 ரூபாய் ஆகும். இப்போது அதன் விலையை 1000 ரூபாயாக நிர்ணயம் செய்துவிட்டு இந்த 1000 ரூபாயில் 20% தள்ளுபடி கொடு. 1000 ரூபாயில் 20% எவ்வளவு? அக்கா, 200. இப்போது நீ 1000 200 கழித்தால் 800 ரூபாய் மீதம் இருக்கும். இதுதான் உனது விற்பனை விலை. இதனால் உனக்கு 170 ரூபாய் லாபம் கிடைக்கும். மேலும் தள்ளுபடி கொடுத்த பிறகு யாரும் உன்னிடம் பேரம் பேச மாட்டார்கள். இப்போது பிரச்சனை தீர்ந்ததா? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்கள். அன்று ராம்சரண் பாபு தன் அண்ணனின் கடையில் 1 வாங்கினால் 1 இலவசம் என்ற சலுகை உள்ளதாக சொல்லிக் கொண்டிருந்தார். அது என்ன? சம விலையுள்ள 2 பொருள்களுக்கு 1 வாங்கினால் 1 இலவசம் என்ற சலுகை இருந்தால் அது 2 பொருள்களுக்கும் 50% தள்ளுபடி கொடுப்பதற்கு சமம். எப்படி? ஒரு பொருளின் விலை 100 ரூபாய் என்றால் இந்த சலுகையின் மூலம் நமக்கு 2 பொருள்கள் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அதாவது ஒரு பொருளுக்கு நாம் 50 ரூபாய் மட்டுமே செலுத்தியுள்ளோம். அப்படியானால் அது 50% தள்ளுபடிதானே? ஆனால் இதனால் என்ன லாபம்? வியாபாரிகள் தங்கள் விற்பனையை அதிகரிக்கவும் சில நேரங்களில் பழைய அல்லது விற்காத பொருட்களை விற்கவும் இது போன்ற சலுகைகளை வழங்குவார்கள். உதாரணமாக, உன் புடவைகளில் சில விற்காமல் இருக்கின்றன என்று வைத்துக்கொள். அவற்றை விற்காமல் வைத்திருப்பதை விட சிறிது நஷ்டத்துடன் குறைந்த விலைக்கு விற்பது நல்லதுதானே? இந்த நஷ்டம்தான் வியாபாரத்தில் இழப்பு என்று அழைக்கப்படுகிறது. வியாபாரிகள் உங்களைப் போல்தான் இருக்க வேண்டும். இதற்காக நான் நீங்கள் வாங்கும் புடவைகளுக்கு 5% சிறப்பு தள்ளுபடி கொடுக்கிறேன். கமலா, நீ இதே போல கணிதத்துடன் நட்பாக பழகி வந்தால் உன் வாழ்க்கை எளிதாகிவிடும்.